ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஷீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் அத்தியாயம் 1 இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இந்த பாராயணம், அதாவது இந்த கதைகளை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சாய்கிட்ட மரியாதையாகவும் அன்பாகவும் பக்தியாகவும் நம்ம பர்மிஷன் ஃபஸ்ட்டு வாங்கிக்குவோம். சாயி, உங்களோட அருளால் நாங்கள் இதை ஷீரடியிலிருந்து கேட்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த கதைகளை கேட்டு முடிக்கும் இந்த பாராயண நிகழ்வில் முழுவதுமாக நாங்கள் கலந்துக்கணும் சாயின்னு முதல்ல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் படிக்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இப்போ கேட்க போகிறதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அத்தியாயம் 1 நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஹேமந்த் பந்த் அவர்கள் சாய் சச்சரிதத்தை எழுதும்போது, அதாவது ஆரம்பமே அவர் எப்படி இதை பார்த்துருக்காரு அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வேலை, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த அவர் ஏதோ சாய் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எழுத ஆரம்பிக்கல. ஒரு கடவுளின் லீலைகளை எழுத போகிறோம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் முறையாக இறை வணக்கங்கள்லாம் செலுத்தி முறையாக பிரார்த்தனை செய்து நம்மளோட வேத சாஸ்திரங்கள் படி எல்லா விஷயமும் செய்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குவதற்கு பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் 5 கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார். இந்த வேலை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முடிவடையணும்னு முதல்ல விநாயகரை வணங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதை எழுதணும். அப்போ எந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கணும், எந்த அளவுக்கு ஞானம் வேணும், அந்த அறிவை பெறுவதற்காக சரஸ்வதி தேவி கிட்ட அடுத்ததாக பிரார்த்தனை பண்ணுறாரு. அடுத்ததாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர், அதாவது சிவன் ஆகியோரையும் வணங்கி சாயிநாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் 3 பேரையும் வணங்குறாரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க 3 பேரையும் வணங்கி அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் கூடயும் ஒன்றானவர் தான் யாரு? சாயி. சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்ல வல்ல மாபெரும் சத்குரு என்று சொல்றாரு. மும்மூர்த்திகளையும் வணங்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட இணைத்து சாயியும் குறிப்பிடுறாரு. இவங்களோட சேர்ந்தவங்க தான் சாயி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடலை, குல தெய்வத்தையும் வணங்குறாரு. அவரோட குல தெய்வத்தை வணங்குறாரு. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, இப்போ நான் என்னோட குல தெய்வத்தை வணங்கிக்கிறேன், நீங்கள் உங்களோட குல தெய்வத்தை வணங்கிக்கோங்க. அவரவங்கள ஹேமந்த் பந்த் அவரோட குலதெய்வம் நாராயணன் ஆதித்யநாத், அவங்களோட குலதெய்வத்தையும் அப்புறம் அவங்களோட குடும்பத்தோட ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து, அதாவது குடும்பத்தின் ஆதி புருஷர்னா மேபி விருப்ப தெய்வமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் எல்லா முனிவர்களையும் ரிஷிகளையும் எல்லார்ட்டையும் பர்மிஷன் வாங்குறாரு, எல்லாரையும் வணங்குறாரு, எல்லாரையும் உதவி செய்ய சொல்கிறாரு. தேவர்கள், முனிவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யக்ஞவல்யர், பிருகு, பராசரர், நாரதர், வேதவியாசர், ஜனகர், ஜனந்தனர், ஜனத்குமாரர், சுகர், சவுனகர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், வால்மீகி, வாமதேவர், ஜெய்மினி, வைசம்பாயனர், நவயோகீந்திரர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்திநாதர், ஞானதேவர், ஷோபான், முக்தாபாய், ஜனார்த்தனர், ஏக்நாத், நாமதேவர், துகாராம், கனகர் மற்றும் நரஹரி, இவங்க எல்லாரையும் பணிந்து தலை வணங்கி பிரார்த்தனை பண்ணுறாரு. இந்த வேலையை நான் முழுவதுமாக முடிக்கணும், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை, அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்குறாரு. அவங்க தாத்தா, அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்கள வளர்த்த அத்தை, இது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பிறந்த சகோதரர், இவங்க எல்லாரையும் வணங்குறாரு. அவர் எந்த அளவுக்கு இதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு செய்கிறாரு அப்படிங்கிறத இதில் நமக்கு தெரிய வருது. பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்துருள வேண்டிக் கொண்டு அவர் சச்சரிதம் எழுதுறதுக்கப்புறம் படிப்பாங்கள்ல, இப்போ நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம்ல, நம்மளையும் வணங்குறாரு. இருக்கிறதுலே பெரிய சேவை
கடவுளுக்கு சேவை செய்வதை விட அவரோட அடியவர்களுக்கு சேவை செய்வது தான் மிகப்பெரிய ஒரு சேவை. அதை இந்த டைமில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஹேமந்த் பந்த் அவர்களும் அதை சரியாக வந்து குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. பின்னர் நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதையெல்லாம் படிப்பாங்களே அவங்களையும் நான் வந்து பணிந்து முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டு, நீங்கள் என்னோட பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்து இதை வந்து படிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரனைத்து மாயத் தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கிறாரு. எல்லா பிரார்த்தனையும் எல்லார்கிட்டையும் வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசி அவருக்கு ஒரே அடைக்கலமான தத்தாத்திரேயரின் அவதாரமான நம்ம சாய் வணங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் வணங்கி இந்த புனிதமான சாய் சச்சரிதத்தை எழுதி நமக்கு வந்து அர்ப்பணித்திருக்காரு. ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு முதலில் நம்ம வந்து வணக்கம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் நன்றி இப்படி என்ன சொன்னாலும் தகாது. ஏன்னா இப்படி அருமையான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் பாபா கூடவே வாழ்ந்து இதை எழுதினதோட மட்டும் இல்லாமல் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிட்டுக்குருவி அவர் தான் இதை எழுதணும் அப்படிங்கிறது அவரோட பிறப்பிலேயே முடிவு செய்யப்பட்டது. அதான் உண்மையும் கூட. இப்போ தான் சாய் சச்சரிதத்தை அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. முதல் நிகழ்வாக இது இனிமேட்டு நம்ம வந்து கதையாக தான் கேட்க போகிறோம். சாய் சச்சரிதத்தை நம்ம வந்து கதையாக இங்கே இதில் வர கதைகள் எல்லாத்தையும் நம்ம கதையாக கேட்க போகிறோம். எதை படிக்கணுமோ அதை தான் படித்து காமிக்க போகிறோம். மற்றது எல்லாத்தையும் கதையாக தான் பார்க்க போகிறோம். 1910 ஆண்டிற்கு அப்புறம் ஒரு நாள் காலை நேரத்தில் மசூதிக்கு வந்து சாய்பாபாவை சந்திப்பதற்காக ஹேமந்த் பந்த் வந்து போகிறாரு. அங்கே போன அவருக்கு வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்க்குறாரு. வித்தியாசமான ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு காலையில் எப்பொழுதும் போல எந்திரித்த சாய் தன்னோட காலை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் முகம் காலையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தரையில் வந்து ஒரு துணியை வந்து விரித்து போடுறாரு. ஒரு சாக்கு துணியை வந்து விரித்து போடுறாரு. அதன் மேலே வந்து ஒரு திருக்கை, அதாவது நம்ம மாவு அரைப்போம்ல, மாவு அரைக்கிற அந்த காலத்துலலாம் பார்த்துருப்போம். மாவு அரைக்கிற அந்த திருக்கையை வந்து வைக்கிறாரு. ஒரு துணியை விரித்து போட்டு அது மேலே திருக்கையை வைக்கிறாரு. பின்பு முரத்தில் கொஞ்சம் ஒரு பிளேட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, கோதுமையை வந்து எடுத்துக்கிறாரு. கோதுமையை எடுத்து கப்னியின் கைகளை, அதாவது அவர் வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டிருப்பார். அவரோட அந்த கைகளை அந்த ட்ரெஸ்ஸோட வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கப்னியோட கைகளை வந்து மடித்து விட்டுக்கிறாரு. ஏதோ வேலை செய்ய போகிறாரு, தயாராகிட்டு இருக்காரு. துணியை வந்து விரித்து போட்டுட்டாரு. துணியை விரித்து போட்டு அது மேலே அந்த மாவரைக்கும் திருக்கையை எடுத்து வச்சுட்டாரு. அவரோட கையெல்லாம் மடித்து விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, பாபா எல்லாம் செய்ய மாட்டார், என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாமே கையளவு கோதுமையை என்ன பண்ணார், ஒரு கோதுமையை எடுக்கிறாரு. கையளவு கோதுமையை எடுத்து அந்த திருக்கையில் போட்டு அதை அப்படியே சுற்றி அப்படியே அரைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த திருக்கையை அப்படியே சுத்த அந்த கோதுமையை வந்து அரைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய குழப்பம், இவர் எதுக்கு வந்து கோதுமையை அரைக்கிறாரு? ஏன்னா பாபா வந்து கோதுமையை அரைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அவர் சாப்பாட்டுக்காக அவரும் சமைச்சு சாப்பிட போகிற ஆள் கிடையாது. அப்போ அந்த டைம்லலாம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, பாபா வந்து யாசகம் பெற்று தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு குடும்பம் கிடையாது. இவர் யாருக்காகவும் மாவு அரைச்சி யாருக்கும் செய்ய போகிறதும் கிடையாது. ஆனால் இவர் எதுக்காக வந்து மாவு அரைச்சிட்டு இருக்காரு? தேவையே இல்லையே. இவர் வந்து யாசகம் பெற்று தானே சாப்பிட போகிறாரு. அப்படி இருக்கும்போது கோதுமை மாவு இவர் எதுக்கு அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருக்கும் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹேமந்த் பந்துக்கும் அதே கேள்விகள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனால் சாய் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம எல்லாரும் இந்த டிவி சீரியலில் நாடகத்தில் அப்புறம் படிக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து எப்போதும் அன்பாகவே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஒரு சில நேரத்துலாம் ரொம்ப கோபமாக இருப்பார், ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார். பக்கத்துலேயே போக மாட்டாங்க, தேவையில்லாத கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான பாபாவும் இருக்கார். பாபாவுக்கு வந்து பல முகங்கள் இருக்குது, அவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் யாரும் வந்து ஒரு பக்கத்தில் போய் கேட்கறதுக்கு வந்து பயப்படுறாங்க. இவர்கிட்ட போய் யாரு கேட்பா, இவருக்கு என்ன பண்ணுவார்னே தெரியும். அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். திடீர்னு அன்பாக பேசுவார், திடீர்னு திட்டுவார், திடீர்னு குச்சி வச்சு அடிக்கலாம் கூட செய்வார். என்னடா பண்ணுறது, யாரா போய் கேட்கறது? ஆனால் வந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா பாபா எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பாபாவின் இந்த குணாதிசயங்கள் எல்லாரும் அவங்க வந்து ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தாங்க. பாபா சிரித்தாலும் ஆசீர்வாதம், சாய் திட்டினாலும் ஆசீர்வாதம், சாய் வந்து நம்மளை அடித்தா கூட ஆசீர்வாதம், அவர் என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் தான் நமக்கு. ஏன்னா எது செய்தாலும் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவரோட குணத்தை பற்றி யாரும் எந்த ஒரு விமர்சனமும் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனசு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், ஐயோ இந்த மனுஷங்கிட்ட போய் யாரா பேசுறது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு மனசில். இவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து. ஆனால் இப்போ கேட்கறதுக்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை.
துணிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்தி அப்படியே என்ன பண்ணுது, ஊர் ஃபுல்லாக அப்படியே பரவுது. என்னன்னு தெரியலப்பா, இன்றைக்கி திடீர்னு பாபா வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டாராம். என்னது சாய் மாவு அரைக்கிறார், அவருக்கு எதுக்குப்பா மாவு? அவர் ஏதாவது சாப்பாடு வேணும்னா அங்கே வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் போய்ட்டு யாசகம் வாங்குவார், சாப்பிடுவார். அப்புறம் சாப்பிட்டது போக மிச்சத்தை எடுத்து அங்கே இருக்க பிராணிகளுக்கெல்லாம் போடுவார். இதானே அவரோட தினசரி வேலை. அவருக்கு எதுக்கு மாவு? அதிகபட்சம் போயிட்டு துணி எரிக்கிறதுக்கு கட்டை வாங்குவார், இல்லைனா விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்குவார். அப்படி மாவை வச்சு இவர் என்ன பண்ண போகிறார்? இவர் என்ன குடும்பமாக, குழந்தையா, குட்டியா, இல்லை என்ன இருக்குது இவருக்கு? இவர் எதுக்கு மாவு அரைச்சிட்டு இருக்கார்? அதை வச்சு இவர் என்ன சமைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் வந்து வித்தியாசமாக வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அங்கே இருக்க ஒரு பெண்கள், ஒரு 4 பெண்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, பாபாவை நம்ம சாயை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த துணி விரித்து போட்டிருக்காருல, அந்த உரலை சுற்றி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபாவை வந்து தள்ளி வச்சுட்டு இவங்க வந்து அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபாவுக்கு சட்டுன்னு கோபம், யார் இவங்க பாட்டு வந்து நம்மளை தள்ளி வச்சுட்டு இவங்க அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே பார்க்குறாரு, முறைச்சி பார்க்குறாரு, கோபமாக பார்க்குறாரு. அப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்க, பாபா நடத்தின லீலைகள்லாம், அது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து குணமாக்கியிருப்பார், நிறைய மருத்துவம்லாம் பார்த்து என்ன பண்ணார், நிறைய கொடுமையான நோயிலேருந்து நிறைய பேர் வந்து மீட்டு கொண்டுட்டு வந்தார். மரண படுக்கையில் இருக்கவங்களுக்கு கூட மறுவாழ்க்கை வந்து பாபா வந்து கொடுத்தாரு. அந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு பாட்டாக படிச்சுக்கிட்டே அப்படியே அந்த கோதுமையெல்லாம் அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அவங்க பாட்டு பாடிக்கிட்டே அரைக்கிறத பார்த்தா பாபா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மனம் வந்து குளிர்ந்துறாரு. சரி பரவாயில்ல, இவங்களே அரைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த பெண்களும் வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, பாபா வந்து இதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அரைக்கிற மாவெல்லாம் நமக்கு தான் கொடுக்க போகிறாரு. அவருக்கு என்ன குழந்தையா, குட்டியா, இல்லை சொந்தக்காரங்களா யாருமே கிடையாது, நமக்கு தான் கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம 4 பேர் தான் அரைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் அதை பிரிச்சுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக மனக்கோட்டையை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாய் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறதா நினச்சிக்கிட்டு அவங்களும் அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் அரைச்சி முடிக்கிறாங்க. அரைச்சி முடிச்ச அந்த பெண்கள் 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, 4 பகுதிகளாக அந்த மாவை வந்து பங்கு போடுறாங்க. பங்கு போட்டு அவங்க அதை எடுக்க முற்படும் போது பாபா தடுத்து நிப்பாட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுனா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, யார் வீட்டு சொத்தை யார் எடுக்கிறது அப்படின்னு அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. கோபமாக பேசுகிறாரு, யார் வீட்டு சொத்தை யாருமா எடுக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன கடனாப்பட்டிருக்கேன், என்னை கேட்காம நீங்கள் பாட்டு எடுத்துட்டீங்க, என்னமோ எனக்கு கடன் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க அப்படியே நடுநடுங்கி போகிறாங்க. அப்போ பாபா சொல்கிறார், சாய் சொல்கிறாரு, இந்த மாவெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஊரோட எல்லைப்புறத்தில் வந்து போய் பரப்பி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பாபா சொல்லிட்டா மறுபேச்சு பேசக்கூடாது, அவர் சொன்னால் செஞ்சிடணும், அவர் எது சொன்னாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படிங்கிறத அந்த உணர்ந்து அந்த தெரிஞ்சு கொண்ட அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மறுபேச்சு பேசாமல் உடனே அந்த மாவெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு எல்லைப்புறத்தில் போய் தூவுறாங்க. அப்போ பாருங்களேன், இப்போ இதுலேருந்துலாம் நம்ம வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் எதுக்கு அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இல்லை. அவங்களாம் ஒரு மனக்கோட்டையை வந்து கட்டிக்கிட்டு பாபா நமக்கு தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்தாங்க. எடுக்கும்போது இந்த மாதிரி கத்தி ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு இன்சல்ட்டாக இருக்கும். நம்மளே ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பிடிக்காத மாதிரி நடக்குது, நம்ம வந்து நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி எல்லாரும் முன்னாடியும் நம்மளை யாராவது ஒரு வார்த்தைங்க திட்டாங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், அதுவும் நம்ம யாரை வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோமோ அவங்களே நம்மளை வந்து இப்படி திட்டா எப்படி இருக்கும். ஆனால் வந்து அவங்க அதை கூட வந்து பொருட்படுத்தலை, இதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே. அந்த 4 பெண்களும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, அவர் பாபா சொன்னது அப்படியே செஞ்சாங்க. ஏன் இருக்குன்னு கேள்வியே கேட்கல, ஏன் இருக்குன்னு எவ்வளோ ஏன்னா அந்த திருக்கையில் மாவரைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த பெண்கள் எவ்வளோ ஆசையோடு அந்த மாவெல்லாம் வந்து அரைச்சிருப்பாங்க, எவ்வளோ உடல் வலி வந்து வந்திருக்கும், எவ்வளோ நேரம் அரைச்சிருப்பாங்க. அப்படி அரைச்சி அந்த எல்லா மாவையும் கொண்டு போயிட்டு ஊருக்கு வெளியே எல்லைப்புறத்தில் போய் கொட்டுங்கன்னா எப்படி கொட்ட முடியும், கேள்வி கேட்கணும்ல. ஆனால் அந்த பெண்கள் எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க மனசில் வந்து நினச்சாங்க நமக்கு தான் பாபா கொடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து பாபா வந்து தப்பாக நினைக்கல, இதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபேச்சு பேசாமல் பாபா சொல்கிறத செய்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளை நம்ம சச்சரிதத்தில் கேட்கும்போது இன்றைக்கி முதல் அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் நிறைய கதைகள் வந்து கேட்போம். இந்த மாதிரி கதைகள் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன அர்த்தங்கள் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். பாபா எது செய்தாலும் நம்ம நல்லதுக்கு தான், நம்ம ஆசைப்பட்டு ஒன்று கேட்குறோம், அது இல்லை, அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறாரு, வேற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னாலும் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கணும். அந்த பெண்களும் அதே மாதிரி தான் செஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்த ஹேமந்த் பந்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கேட்குறாரு, என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறாரு பாபா, ஏன் நீ மாவெல்லாம் அரைக்க சொன்னார், எதுக்காக அந்த பெண்களை கொண்டு போயிட்டு நான் ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு எல்லைப்புறத்தில் போய் தூவ சொன்னார், எல்லோரும் ஏன் என்னன்னு கேட்காம செய்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம், எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹேமந்த் பந்த் அவர்கள். அப்போ தான் மக்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஷீரடியில் இப்போ காலரா நோய் வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு, பாபா கோதுமையை அரைக்கலை, அந்த காலரா நோயை தான் அரைச்சார் இப்போ
அதுக்காக தான் இந்த கோதுமை மாவு என்ற இந்த காலரா நோயை ஊருக்கு வெளியே என்ன சொல்றாரு, எல்லைப்புறத்துல போய் தூவிட்டு வாங்க, பரப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சம்பந்தம் இருக்கு கோதுமை மாவுக்கும் காலராவுக்கும், என்னடா சம்பந்தம்? இவர் தலையை பிச்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஒரு அப்நார்மலாக இல்லை இருக்கு பாருங்களேன். அதாவது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு பாருங்க. இந்த இதுக்கும் கோதுமை மாவுக்கும் காலராவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவரும் என்ன பண்ணுறாரு, தன்னோட அறிவு, தன்னோட படித்த அந்த பிரில்லியண்ட்டான பிரெயின் எல்லாம் வச்சு பயங்கரமாக யோசிச்சு பார்க்குறாரு. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் என்னடா கிடைக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு விடையும் கிடைக்கல. ஆனால் இந்த அற்புதமான நிகழ்வை எல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான லீலைகள்லாம் கூட இந்த உலகத்தில் நடக்க முடியுமா, செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு சாய் உயர்ந்தவர் அப்படின்னு வியர்ந்து பார்க்குறாரு. அவரோட பிரமிப்பு நாளுக்கு நாள் அவரோட மனதில் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அவர் கூடவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கதைகள் எல்லாம் ஹேமந்த் பந்த் இந்த முதல் அத்தியாயத்தை எழுதிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சியை என்னால் விரிவாக விளக்க முடியலை, வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியலை. இதை பற்றி ஏதோ என்னால் தெரிஞ்சது, எனக்கு தெரிந்த அளவு நான் சிறிதளவு விலக்கி என்னோட மனது ஆறுதல் அடையும்படி செய்துக்கிட்டேன். இந்த கோதுமை மாவு அரைச்சி இந்த ஊருக்கு வெளியே தூவி இந்த காலரா நோயை ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்தின நிகழ்வை அவரால் விவரிக்கவே முடியலையாம். அது எப்படி விவரிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி விவரிக்க முடியும்? எத்தனையோ சாய் பக்தர்கள் சொல்கிறது ஒன்று தான், சாய் என் வாழ்க்கையில் இதை செஞ்சாருங்க, வெளியே போய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, என்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க. இதுதானே உண்மை. அதே தான் அவருக்கும் நடந்திருக்கு. அதாவது அவங்களோட உணர்வுகளை வெளியே விளக்க முடியாது. எனக்கே இப்போ நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தையே என்னால் கரெக்டாக வார்த்தையாக சொல்ல முடியல. அந்த உணர்வை வெளிப்படுத்தி மக்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட உணர்வுகள். அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் உங்களோட உணர்வுகளையும் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் அது முழுமையாக போய் சேராது. அப்படி இல்லைன்னா அது என்னதான் வர்ணித்து அதை சொன்னால் கூட அது ஒரு செயற்கைத்தனமாக இருக்கும். ஒரு உயிர் இருக்காது. அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு உணர்வு அதில் இருக்காது. உங்களோட உணர்வுகளை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். நம்மளோட உணர்வுகளை நம்மளே சரியாக வெளிப்படுத்த முடியாதப்ப உங்களோட உணர்வுகளை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், யாராவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேசுங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட வீடியோவில் நான் அதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைய அற்புதங்கள் அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இதான் காரணம். அதனால தான் நான் மற்றவங்களோட அற்புதத்தை சொல்கிறது கிடையாது. நம்மளை மாதிரி தான் இவ்வளோ சச்சீதத்தை இவ்வளோ அழகாக நேர்த்தியாக எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம இதுவே பிரம்மாண்டமாக பார்க்குறோம். ஆனால் அவர் இதை விட பிரம்மாண்டத்தை பார்த்துருக்காரு. இதை விட மிகப்பெரிய அற்புதங்களை அவரோட உணர்வுகளில் ஒரு சிறு பகுதி தான், ஒரு கடுகளவு தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை விவரிக்க இயலாததா இருக்கு. இந்த நிகழ்ச்சி என்னால் விவரிக்க முடியல. அதனால இதை பற்றி சிறிது கொஞ்சம் எழுதி என்னோட மனசை நான் திருப்திப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவரால் முழுவதும் விவரிக்க முடியல. ஆனால் கொஞ்சமாவது நான் எழுதி இதை நான் பற்றி என்னோட மனசுக்கு, என்னோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்ச கொஞ்சம் எழுதியிருக்கேன் அப்படின்னு தன்னடக்கமாக சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹேமந்த் பந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணியதுக்கு அப்புறம் என்னோட உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்து இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கையை வரலாறான சத் சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன். இதை எழுதினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, உணர்ச்சி இன்னும் அதிகமாகுது. இதை கண்டிப்பாக நம்ம எழுதி முடிக்கணுங்கிற அந்த உணர்வு ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறாரு. ஒரு மகிழ்ச்சியாக அவரோட மனது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சான். இந்த நிகழ்ச்சியை, இந்த கோதுமை மாவு அரைக்கிற நிகழ்ச்சியை, இந்த காலரான வியாதியை அகற்றினதை, இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்த அவருக்கு ரொம்ப உணர்வு வந்துருச்சு. இதை நம்ம எப்படியாவது நல்லபடியாக எழுதி முடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாபாவோட அருளால் இந்த பணி வெற்றிகரமாக முடிவடைந்தது, அது நமக்கு தெரியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மாவரைத்ததின் தத்துவ உட்கருத்து. இப்போ பாபா மாவரைத்தார்ல, அதுக்கான தத்துவ உட்கருத்து அப்படின்னு எழுதியிருக்காங்க ஹேமந்த் பந்த் அவர்கள். என்ன எழுதியிருக்காருன்னா, ஷீரடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாய் பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்தார். இந்த நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார். இவர் இந்த மாதிரி கோதுமை அரைக்கிற விஷயத்த அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோதுமையை மாத்திரமன்று, கோதுமை கோதுமை கிடையாது, அது பாவம், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார். அந்த கோதுமையை அரைக்கிறது அவங்க நிறைய தத்துவங்கள் வைத்திருக்காங்க. அவர் கோதுமையை அரைக்கலப்பா, அவர் ஷிரடியில்
துவாரகா மாயில் உட்காந்து அரைக்கிற அந்த கோதுமை எல்லாம் என்னது, அவங்களோட பக்தர்கள் சாயை வந்து சரணடைஞ்சிருக்காங்களா, அவங்க பக்தர்களோட துயரங்களும் துன்பங்களும் நோய்களும் கணக்கில் இல்லாத அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாரு, அரைத்து தீர்த்தாரு. அந்த மாவு எப்படி அந்த கோதுமையை அரைந்து மாவாகுதோ அந்த மாதிரி தன்னோட பக்தர்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அரைச்சி தீர்க்கிறாராம். கர்மம் பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருக்கையில் இருந்தது. அதாவது அந்த திருக்கையில் வந்து கீழே ஒரு கல் இருக்கும், மேலே ஒரு கல் இருக்கும், அந்த உரல்னு சொல்லுவாங்க. அந்த உரலோட அந்த கீழ்ப்பகுதி மேல் பகுதி அந்த 2 கல்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா கர்மம் பக்தி என்ற 2 கற்களாக வந்து குறிப்பிடுறாங்க. கீழே உள்ளது வந்து கர்மம், மேலே உள்ளது வந்து பக்தி. அந்த உரலை வந்து சுற்றுவதற்கு வந்து ஒரு கைப்பிடி கொடுத்துருப்பாங்களா அந்த திருக்கையில், அந்த கைப்பிடி தான் ஞானமா. அதை பிடித்து தான் பாபா என்ன பண்ணுறாரு, சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை தூளாக்கி விடுகிறார். அதில் அரைச்சி அந்த கோதுமையை அரைக்கிறது மூலமாக என்ன பண்ணுறாரு, அந்த ஞானம் என்ற கைப்பிடியை பிடித்து கொண்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி நம்மளோட அகங்காரம், கோபம், தேவையில்லாத பற்றுதல் இது எல்லாத்தையும் அரைக்கிறாரு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சாய் சச்சரிதம் 2வது நாள் பதிவில் கட்டாயம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். இன்றைய நாள் பதிவு இவ்வளோ பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. எப்படி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா சாய் சச்சரிதம் வந்து படிக்கிறது, உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக இருந்ததா, வேறு ஏதாவது மாற்றங்கள் வேண்டுமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவுக்கு கீழே வந்து சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், முடிஞ்சால் திருத்திக்கவும் முயற்சி பண்ணுறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட சாய் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த சாய் சச்சரிதம் இந்த பாராயணத்தில் இந்த கதை கேட்கும் நிகழ்வில் இந்த முழு அத்தியாயத்தையும் யாரெல்லாம் கேட்க போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் நிகழணும், அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சாய் சச்சரிதம் இந்த பாராயண கதைகள் முடிவதற்குள் அவங்களோட வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருப்போம். பாபாவுக்கிட்ட சரணடைவோம். அவர் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைப்போம். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.